சாத்தான்குளம் லாக்அப் மரணத்தை மறைக்க பார்த்தவர் இபிஎஸ். தூத்துக்குடி பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சேதான் 13 அப்பாவிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என வெட்கமே இல்லாமல் இபிஎஸ் பேட்டியளித்ததாகவும் முதலமைச்சர் விளாசல். டெல்டா பகுதிகளில் குடிநீர் மாசடைவதை தடுக்க 11,600 கோடி மதிப்பீட்டில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் துவக்க நிலையிலே அதே திட்டத்தை நடந்தாய் வாழி காவிரி திட்டம் டெல்டா பகுதிகளில் குடிநீர் மாசடைவதை தடுக்க 11,600 கோடி மதிப்பீட்டில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் துவக்கப்பட்ட நிலையில் அந்த திட்டத்தை கைவிட்டது திமுக அரசு. மயிலாடுதுறை மாவட்டம் செமனார் கோவில் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மருத்துவர் ராமதாஸ் நலமாக உள்ளார். மக்கள் அதிக அளவில் இருந்ததால் மகிழ்ச்சியில் மயக்கமடைந்ததாக பாமக சேலம் மாவட்ட செயலாளர் விளக்கம். மருத்துவர் இந்த மயக்கத்துக்கான காரணம் என்ன சார்? கூட்டம் நிறைய இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் எமோஷன் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருந்தாரு. நல்லா இருக்காரு. திரும்ப இல்ல இதுக்கு மேல கூட்டத்துல பங்கேற்க அதெல்லாம் ஐயா முடிவு பண்ணுவாங்க. இல்ல அதெல்லாம் ஐயா அதெல்லாம் ஐயா முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்காரு. இப்போதைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒண்ணும் இல்ல. திமுகவின் தேர்தல் அறிக்கையை மகளிர் விவசாயிகள் என அனைவரும் வரவேற்கின்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழ்நாட்டிலேயே லஞ்சம் பெறாத எம்எல்ஏ என ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜுக்கு பொதுமக்கள் புகழாரம். இந்த முறையும் அவருக்கே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என சுற்றுவட்டார பகுதி மக்கள் பிரச்சாரத்தின் போது உறுதி. தமிழ்நாட்டிலே லஞ்சம் வாங்காத ஒரு உங்களை பத்தி நல்லா தெரியும். தமிழ்நாட்டிலே ஒரு எம்எல்ஏ காசு வாங்காத ஒரு எம்எல்ஏ இருக்குன்னா ஊர்வசி, அது நீங்க தான் பாத்துக்காங்க. ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியான விவகாரம். 6 பேரை கைது செய்து தமிழக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பிரபலமானவர் என்பதால் தாவேக தலைவர் விஜய்க்கு கூட்டம் கூடுவது இயல்பு. ஆனால் அது திமுக கூட்டணியின் வெற்றியை பாதிக்காது. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் கருத்து. தாவேகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அஜிதா அக்னல். தூத்துக்குடியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் கட்சியில் இணைந்தார். தமிழ்நாட்டில் இன்று 7 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பருவத்திகள் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் கொளுத்தியதால் மக்கள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது பற்றி எறிந்த காரில் இருந்த 6 பேரும் உடனடியாக சுதாரித்துக் கொண்டே கீழே இறங்கியதால் உயிர் தப்பினர். 2 வார போர் நிறுத்தக்கெடு பாதியில் முடிகிறதா? பேச்சுவார்த்தை தோல்வியால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா முடிவு என தகவல். லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டி. சுப்மன் கில், ஜோஷ் பட்லர் அதிரடியால் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை உள்வித்தை போட்டி. பெண்களுக்கான காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் அமெரிக்காவை வீழ்த்தி தங்கம் வென்ற இந்திய அணி. மும்பை அணிக்கு 241 என்ற இம்மாலய இலக்கு நிர்ணயித்த பெங்களூரு. சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், டிம் டேவிட் அதிரடி ரன் குவிப்பு. ஐபிஎல்லில் விராட் கோலி புதிய சாதனை. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 1000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார்.